இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 8 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதாவது நேர்காணலில் கேட்கக்கூடிய 8 முக்கியமான கேள்விகள். அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் பயோடேட்டா அனுப்பியிருப்பீங்க. அந்த பயோடேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, யார் உங்களை வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்களோ அவங்க வந்து கடைசியாக வந்து இன்டர்வியூக்கு வரும் பொழுது அதை வந்து கரெக்டாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு அப்போ தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கு கேட்கக்கூடிய 8 முக்கியமான கேள்விகள் அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி சொல்லுங்கள். தமிழில் சொல்லும் பொழுது உங்களை பற்றி சொல்லுங்கள்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற பலத்தையும் பலகீனத்தை பற்றியும் வந்து விசாரிப்பாங்க. மூணாவது கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எதுக்காக அந்த வேலையை விட்டீங்க. சப்போஸ் வேலை பார்க்கலன்னா கூட இந்த கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. சப்போஸ் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, விட்டுட்டீங்க, இல்லைனா விட போகிறீங்க அப்படின்னா இந்த கேள்வி கேட்பாங்க. ஒய் டு யூ வாண்ட் டு லீவ் த ஜாப், நீங்கள் ஏன் இந்த வேலையை வந்து விட்டுருக்கீங்க இல்லைனா விட போகிறீங்கன்றதை வந்து அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. நாலாவது கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒய் ஷுட் வி ஹையர் யூ, நாங்கள் ஏன் வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கணும், அதை வந்து முக்கியமாக வந்து கேட்பாங்க. அஞ்சாவது கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டு வாண்ட் டு ஒர்க் வித் அஸ், நீங்கள் ஏன் எங்கள் கூட வந்து வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆறாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சேலரி என்னன்றதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க. ஏழாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஹவு டு யூ டீல் வித் ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், அதாவது என்னென்னா மன அழுத்தம், மன உளைச்சலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி டெஃபினட்டாக வந்து கேட்பாங்க. எட்டாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 இயர்ஸ், அதாவது அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க. இது ஏன்னா நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் இருக்கீங்களான்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து நீங்கள் இந்த மாதிரி கேள்வி இருக்குல்ல, இப்போ 8 கேள்வி சொல்லியிருக்கேன்னா அந்த 8 கேள்வியில் என்ன மாதிரி கேள்வி கேட்டால் என்ன மாதிரி பதில் சொல்லலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்வியூ வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இந்த கேள்விகளை வந்து நீங்கள் சரியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போய் உங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த கேள்விகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.